பிடி மாஸ்டராவே கூட இருக்கட்டும் சார், அவங்களுக்கு சிலம்பம் தெரியுமா, அது கரெக்டான முறைப்படி இருக்கான்னு முத பாக்க சொல்லுங்க சார். அதுக்கு தானே இத்தனை மாஸ்டர்ஸ் போராடுறோம். அதை போராட சொல்லுங்க சார். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட எடுத்து போடுங்க சார். நீங்க எப்ப இருந்து அதை கேட்டுட்டு இருக்கீங்க சார்? இது ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கேக்குறோம் சார். ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்படிதான் நடக்குது. இது தகுதியான மாஸ்டர்ஸே வரல. இல்ல பிடி மாஸ்டர் அவங்களுக்கு எப்படி சார் இந்த இடத்துல வச்சா இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குன்னு எப்படி சார் தெரியும்? இந்த இது சுத்தினா இது அலங்கார பாடம், இது இந்த பாடம் யாருக்கு சார் தெரியும்? யாருக்குமே தெரியாது. அவர் எப்படி சார் நடத்துவீங்க? அவங்க இஷ்டத்துக்கு நான் வேமா சுத்துறாங்களா, சரி மார்க். இப்ப அந்த பிள்ளை என்ன பாடம் போட்டுச்சுன்னே தெரியாம எப்படி சார் மார்க் போடுறீங்க? கீழே கால முட்டில அடிச்சா ஒரு பாயிண்ட். பிடி மாஸ்டருக்கு தெரியுமா சார்? இதுல அடிச்சா பாயிண்ட் இருக்கு சார். மைனஸ் வேற இருக்கு. அதுல எங்க அடிச்சா மைனஸ் வேற இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அவங்க அதெல்லாம் கரெக்டா போடுவாங்களா? பிடி மாஸ்டருக்கு போடுவாங்கன்னா உட்கார வைங்க, வேணான்னு சொல்லல. அப்ப அவங்களுக்கு இங்க பாருங்க எவ்வளவு வெயில், குடிக்க தண்ணி இல்ல சார் பிள்ளைகளுக்கு. நாங்க வீட்டுல ஒரு டைம் தான் கொண்டு வந்திருக்கோம். ரெஸ்ட் ரூம் பாப்பா, ரெஸ்ட் ரூம் வந்தா எங்க சார் போக முடியும் பிள்ளைகளுக்கு? பிள்ளைகளோட வாழ்க்கை சார். அடுத்த வருஷம் காலேஜ் போற பிள்ளைங்க இதை நம்பிதான் இருக்குதுங்க. வேலைக்கு போற பிள்ளைகளை இதை நம்பிதான் இருக்குது. மார்க் இதை வச்சு முக்கியத்துவமே கிடையாது சார். தயவு செய்து கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுங்க சார். மற்றவங்க வீடியோ எடுக்க கூடாது, பேரண்ட்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாது, மாஸ்டர்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாதுன்றாங்க. அப்புறம் எப்படி சார் அந்த பிள்ளைய என்ன வச்சு போடுங்க? 4 மாசம் கூப்பிட்டு கேளுங்க, சிலம்பத்தை பத்தி என்ன தெரியும் கேளுங்க. எங்க அடிச்சா எங்க பாயிண்ட், எங்க அடிச்சா பாயிண்ட் இல்லன்னு கேளுங்க. உசுர கொடுத்து கத்து கொடுக்குறோம் சார். உசுர கொடுத்து பிள்ளைய கத்து மாசம் மாசம் எப்படி சார் கூட்டிட்டு போய் நாங்க அதுக்கு வேல்யூ வேணாமா சார்? அதுக்கு ஒரு மதிப்பு வேணாமா? 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் சார் அது